பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன மிஸ்டர் புள்ளிவார், ரயிலுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டீங்களோ? நேற்று ராத்திரி வண்டியை கட்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டானே, அந்த படத்தை தூங்குவான். நல்ல வேலை செஞ்சீங்க. மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சிருக்கியாமா? எல்லாம் தயாரா இருக்கா ஆச்சி. உமா போய் எடுத்துட்டு வந்துச்சுக்கோ. சரியாச்சு. வண்டி வந்தாச்சு. பொண்ணும் நல்ல உயரம் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் சதை பிடிச்சா ரதி. ஆச்சி, உங்க உள்ளங்கால கொஞ்சம் பாத்துட்டு போங்க. போதும் விலகியாச்சு. இருக்கு என்ன கரிசன ஐயா, பொண்ணுக்கு திருஷ்டி போட்டுருமா? அதோ வர்றது யாருன்னு பாருங்க. இவன் இங்கேயே வந்தா அப்பா, அவர் கல்கத்தா. என் வீட்டுக்குள்ள கால வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜாதி கட்ட பயிரம். இருங்கப்பா, இவர்தான் சாந்தியோட அப்பா. ஆமாண்டா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட வேண்டியதான். ஏய், இவங்க ரெண்டு பேரும் சதி செஞ்ச உன்னை மயக்கிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சா இவங்களை நீயே வெட்டி போட்டுருவேன். முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. அப்பா, வெளியே போட இல்லையா? கொஞ்சம் நிதானமா இருங்கப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ராஜா, நீ பேசாத, முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. பெரிய தம்பி, கிராமத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட்டத்துல சொன்னா தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த மாசிலாமணி இருக்கானே, கீழ் ஜாதிக்காரன், உன் பண்ணியாளு. அட, நம்ம சேரியில இருந்தவன்பா. உங்க அப்பாவோட தங்கச்சி அதான்ப்பா உங்க அத்தை. அதுக்கு இவனுக்கு ஏதோ காதல் வந்துடுச்சான். அப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. கிராமத்தையே பகைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். கிராமம் ஒத்துக்குமா? நல்ல காலம். ரெண்டு பேரும் வெட்டியே போட்டிருப்போம். தலையை வெளியே நீட்டாம ராத்திரியோட ராத்திரியா தப்பி ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே ஒரு குழந்தை, அநேகமா இந்த பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உறந்துச்சு. உடனே உங்க அத்தையை செத்து போயிட்டாங்க. இவன் இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு எங்கேயே வெளியூருக்கு ஓடிட்டான். இவ்வளவுதான்ப்பா விஷயம். அதனால நல்ல வார்த்தை சொல்லி 4 காசு கொடுத்து ரயில் ஏத்தனுப்பா. உங்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் சொல்றேன், நாமெல்லாம் கிராமத்துல இருந்தாலும் உலக போக்கு ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சொல்லு. காதல் கல்யாணம் மத்ததை விட ரொம்ப சிறப்பானது ஒண்ணு. ரெண்டாவது, குலம், கோத்திரம், ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம். இன்னமும் சொல்ல போனா, குலத்தை வச்சு குற்றங்குறை பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும். அப்பா, சாந்தி உங்க சொந்த தங்கச்சியோட பொண்ணு. பரம ஏழை. நமக்கு நல்ல மனசு இருந்தா, இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கட்டிக்க போறவன்னா எனக்கு இல்லாத அவமானம் ஆத்திரம் மத்தவங்களுக்கு எதுக்கு? என் சொந்த அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகிழ்ச்சி என்ன இருக்கும்? அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க. தயவுசெய்து மறுக்காதீங்க. முடிஞ்சதான பிரசங்கம். நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா? ஆமா, நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தம்பி, அது தப்பு. ஊர் பகை நல்லதல்ல. அப்பா, என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, சாந்திதான் என் மனைவி. இது கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதாம். ராஜா, ராஜா, ராஜா உனக்கு மகன் இல்லடி, போய் தலைய முடியும். என்னங்க? உன்னை இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் பார்த்தேன். உன் உயிர் இருக்காது. நான் இங்க இருக்க தயாரா இல்ல. ராஜா, தம்பி, விருந்தாளிகள் என்ன சந்தோஷம் தானே? எந்த விசேஷத்துக்காக நாங்க இந்த விருந்து ஏற்பாடு பண்ணோமோ அந்த விசேஷமே நின்னு போச்சு. அப்புறம் என்ன சோத்துக்கா? போயா. அழாதம்மா, எல்லாம் என் வயத்துல பிறந்த குடும்பம்மா. அழாதம்மா. கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, அழுகை நிறுத்து. அப்பா, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடணும்ப்பா. எங்க போக போறீங்க? நாங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தைங்க. எங்கெங்க இடம் காலியா இருக்கோ, எங்கெங்க எதிர்ப்போ இடங்களும் இல்லாம இருக்கோ, அது சுடுகாடா இருந்தாலும் சரி, அங்க போறோம். சாந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பெத்த உத்தமி, வசந்த ஜாதி. எங்க அப்பனுக்கு தான் புத்தி இல்ல. ஆம்பளையா பிறந்துட்டா ஒரு பொம்பளைய காதலிக்கிறேன்னு கட்டாயமா?
சேரியில பிறந்து சேத்துல வளர்ந்த அந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேராசை? சாந்தி, புத்தி இருந்தா பெத்ததும் தாய் தத்த மாதிரி தானே செத்திருக்கணும். இல்ல, இது ஈன பிறவி, பழி நிறைஞ்ச பாவ பிறவி. பெத்த சிசுவையாவது கொண்டிருக்கணும். கிரண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி புதைக்க வைக்கணும்? என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அடாது சாந்தி, உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்யல. இப்ப உன்னை எடுத்துக்க, என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு காசப்பட்ட? சாந்தி, இத பாரு, ஜாதி வேதங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாச்சு. நான் சொல்றத கேளு. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கேன். அடாது சாந்தி, ஒண்ணுக்கும் உதவாத என்னால உங்க குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாது. இப்பவே என்ன பாவம் செய்தேனோ? நான் எவ்வளவு கீழான பிறவி எடுத்திருக்கேன். பெத்தவங்களை விட்டு பிள்ளைய பிரிச்சேங்கிற பழி வேற எனக்கு வரணுமா? தயவு செய்து எங்களை இந்த நடுத்தெருவிலே விட்டுட்டு நீங்க போயிடுங்க. உங்களுக்கு கோடி கும்பிடு, போயிடுங்க. என்ன மறந்துடுங்க. அப்படி சொல்லாதே சாந்தி, சொல்லாதே. முடியாது, அப்படித்தான் சொல்லுவேன். போயிடுங்க. கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை. உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. நான் அழியறத பார்த்து ஆனந்தப்படுத்தாலும் இப்படி அடம் பிடிக்கிறேன். நீ உயிரோடு என் முடிவை நான் பார்த்துக்க. தம்பி, தம்பி, அத்தா, 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 என்ன மன்னிச்சிருங்க. நீ அடிக்கு நிக்கிற உனக்கு வேலையில போ. இந்த ஊர்ல புது சத்திரத்துல தான் கல்யாணமே நடக்க போகுதான். ஐயா, அவனுக்கு என்ன நெஞ்சு துடிச்சல்? அப்ப குணத்துல அறகுணமாவது இருக்குமில்ல? சரி சரி, இதுக்கு இப்பவே ஏதாவது முடிவு செய்யணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தாம போனா நம்ம கிராமத்து கௌரவமே போயிடும். ஆமா, பரம்பரை பழக்க வழக்கம் கட்டுப்பாடெல்லாம் அடியோட போய்விடும். இவனை சும்மா விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும். நல்ல விதமா சொல்றேன். இந்த கல்யாணம் இங்க நடக்க கூடாது. ஏன்? கிராமத்து கட்டுப்பாடு. வேற எங்கேயாவது போங்க. ஓ, அப்படியா? இந்த கல்யாணம் இங்கதான் நடக்கும். இருந்து வாழ்த்து கூறிட்டு போ. தம்பி, நான் பயங்கரமானவன். சொல்றத கேளு. ஏய், இங்க கூடி இருக்கிறவங்க முதல்ல ஓடி போங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உங்களை தொட முடியாதாமா? பாப்போம். நான் சொல்றேன். ராஜா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். இந்த ரவுடி தான் ப்ரப்போஸ் செய்தவனா? சரி சரி, இவங்க எல்லாம் ஸ்டேஷன் கொண்டு வர. என் மானம் போச்சு, என் மானமே போச்சு. ஏண்டி பயமாடுறது இருக்க? என்கிட்ட பாஞ்சா நானா மானத்தை போ சொன்னேன். போலீஸ் படி எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன். நான் தான் போய் கூட்டியாந்தேன். பெத்த மனசு கேட்கல பாவம். அண்ணன் மேலதான் அம்மாக்கு உயிராச்சா, தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க.
டேய் இங்க வாடா, வாடா இங்க வாடா இங்க. நீ தானே போலீஸ் கூப்பிட்டாய்? அப்பா இன்னொரு தடவை என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டீங்க உங்க காரடியிலே விழுந்து உயிரை விட்டுருவேன். அவங்க ஏதோ சொல்லிட்டா அதுக்காக நீங்க உயிர் விட்டுட்டுறதா? நான் என்ன ஆகுறது? விதவை ஆவறது. நல்லா தின்னுட்டு கொலுபொம்மை மாதிரி உட்காரேன். டேய் மகனே, அப்பா மருமகனே, மாமா உங்க 2 பேர் உடம்பில் கொஞ்சமாவது சூடு தோணை இருக்கா? எனக்கு இருக்கு, அவளுக்கு இருக்க பாத்துட்டு வரேன். டேய், நாள் தவறாமல் நான் தலையில் அடிச்சுக்கிறேன். உங்க 2 பேரை பத்தி ஒரு நல்ல வார்த்தையை காதல் படுக்கிறான்னு கேட்கிறேன். என்ன நல்ல வார்த்தை வேணும் உங்களுக்கு? ஏல, இந்த பொண்ணு எப்படா முழுகாம இருக்க போகுது? ஐயோ சுத்த கன்றாவிப்பா நீங்க. என்ன எங்க இஷ்டமா இல்ல உங்க இஷ்டமா? எல்லாம் ஈசன் செயல். டேய், இதில் விளையாட்டு வேண்டாம். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு? ஏய், உனக்கு குழந்தை பிறக்கல, அண்ணன் குழந்தை பெற்றுட்டு போகுது. அவன் வாரசுக்கு வரப்படாது. உனக்கு குழந்தை பிறந்தா ஏன் சொத்து அந்த குழந்தைக்கு? அப்படி இல்ல கோவிலுக்கு எழுதி வச்சு கொடுப்பேன். ஜாக்கிரதை. என்ன விளங்குதா? சரிப்பா. அண்ணி, அண்ணி, என்ன பண்றீங்க? படமாட்டிட்டு இருக்கேன். அம்மா அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காரு. உங்களை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சாரு? ஆரம்பிச்சிட்டியா? அவன் வீட்டுக்கு என்னென்ன சாமான் வேணும் சொல்லுங்க, லிஸ்ட் எடுத்துக்கிறேன். பணம் ஏது? திருடுன. என்னப்பா திருடுன? ஒண்ணு இல்லைங்க. சாமான் செட்டுலாம் வாங்க, பணம் கொண்டு வந்திருக்காங்க. திருடியா? இல்லட்டா, மாமி கழிச்சுன்னு கொடுத்தாங்க. உமா என்ன உளற? நான் ஒண்ணும் உணரல. அது வச்சுதானே நம்ம பணம் வாங்கிட்டு வந்தோம். கரெக்ட். நீ என்னமா என் சரி உன்னதான் ரகசியராக்காவுக்கு அதிகாரியா பண்ணும். பாலு, என்ன இது முட்டாள்தனம்? உடனே போய் செயினை மீட்டு அம்மா கழுத்துல போடு. அண்ணே பேசாதே. அங்கேருந்து ஒரு புது காசு கூட இங்க வரக்கூடாது. அதுக்கு இல்லண்ணே. பாலு, நான் ஒண்ணும் சோம்பேறி இல்லை. எனக்கு வாழ தெரியும். வேலை கிடைக்கிற எனக்கு வேலை கிடைச்சாச்சு பாலு. கிடைச்சாச்சா? அண்ணா என்ன வேலைங்க? பாண்டியன் உடற்பயிற்சி நிலையத்துல தலைமை போதிப்பாளர். வெரி குட் வெரி குட். ஏய் உமா இங்க வா. இந்த வாசனை பூவை அண்ணி தலையில வை. ஊதுபத்தி ஏத்து. இந்த ஸ்வீட்டை கொடு. அண்ணியை சீக்கிரம் ரெடி பண்ணு. ஐயோ என்ன முடிக்கிற? கார கொண்டா. ஏமா தெரிக்கிற? என்ன சொன்னா? எனக்கு வெக்கமா இருக்கட்டும். என்கிட்ட சொல்லுமா? என்ன எல்லாரும் என்ன சொல்லு? என்னது முதல் இரவு அவங்களுக்கும் சொன்னா நம்ம 2 பேரையும் தனியா விட்டு போயிருக்காங்க. வெக்கமா? வா. சாந்திக்கு என்ன சொல்லு பெருமாள்? மயக்கம் விழுந்துட்டாங்க. கேட்டு முடிச்சுங்க. மாமா டாக்டர் சொல்றாரு. சாந்தி சாந்தி என்ன உடம்புக்கு? சொல்லுங்க டாக்டர். பிளீஸ். இந்த அவசரம் ஆத்திரம் எல்லாம் தப்பு. ஆத்திரப்பட்டா வியாதி குணமாயிடுமா? சார் சரி சாருங்க தான் சொல்லுங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கா கொண்டு போகலாம். இதய துடிப்பு நாடியெல்லாம் எப்படி இருக்கு? பேச்சு மூச்சே இல்லையே சார். டாக்டர் சார் பிளீஸ். மிஸ்டர் ராஜா, ஐ அம் வெரி சாரி. நீங்க இவ்வளவு பதட்டப்பட்டா நான் பேஷண்ட பார்க்க தயாரா இல்லை. உங்க இஷ்டப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார். கோபப்படாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஆனா எனக்கு பாசம் கை காலெல்லாம் நடுக்குது சார். சொல்லுங்க டாக்டர். அப்படியா? இப்படி வாங்க. என் மனசை விட்டு இன்னும் நீங்க கவலையா? ஐயோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவலையே படக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். மகிழ்ச்சியா இருந்த ஒரு பெரிய குடும்பம் என்னால இப்படி ஆயிடுச்சு. சாகுற வரைக்கும் எனக்கு இது தீராத கவலை. இதே கவலை தானா? எத்தனை நாளைக்கு தான் நீங்க இதையே நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க? உணர்வுள்ள ஒரு பெண்ணால் எப்படி அழாம இருக்க முடியும்? அண்ணே நீங்க விட்டு ஒரு உறுதி கொடுங்க. பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன். நிச்சயமாவா? ஆமா அண்ணே, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் அப்பா மனசை மாத்தும். நீங்க உறுதி கொடுத்தா இந்த காரியத்தை நான் அழகா திட்டம் போட்டு வெற்றியா முடிக்கிறேன். அதுக்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன். இது உறுதி, சத்தியம். அண்ணே அப்புறம் நான் எது கேட்டாலும் மறுக்க கூடாது, மாறக்கூடாது. கண்டிப்பா நான் மாற மாட்டேன். வெரி குட் மாமா, நீங்க தான் சாட்சி. ரைட்டோ, நான் வரேன். உமா
கல்கத்தா அண்ணில சாந்தி. ஆமா. அவங்க இப்ப மாங்காய் திங்கிறாங்க. அப்படியா? அவங்க புடிக்க செஞ்சவங்க. அவங்களா? அப்போ நம்மள நாமே திட்டிக்கிறதா? சொல்றத கேளு. இதே சமயத்துல நீயும் தாயாக போறதா நான் ஒரு கதை கட்டி விட போறேன். என்ன? ஏன் ஏன் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கிற? கதை தானே சொல்றேன். இத சாக்கா வச்சு நான் உன்னை கல்கத்தா அனுப்பிச்சிட போறேன். அன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே அது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி இங்க எடுத்துட்டு வந்துட போறோம். என்ன பேசுறீங்க? நடக்கிற காரியமா இது? புத்தி இருந்தா கண்டிப்பா நடக்கும். என்னதான் அப்பா கெட்டவரா இருந்தாலும் பேர குழந்தைனா எப்படி பேயா அலையறாரு பாத்தியா? குழந்தைய தூக்கி கையில கொடுத்துட்டா போதும். பாக்குறானே என்னடா உங்க அப்பா இருக்கிறானே, எங்க அப்பன் ஒரு முட்டா பையன் இப்படி கொஞ்சுவாரு. பாசம் வளரும். அப்புறம் அண்ணா குடும்பம் ஒண்ணு சேரும். சரி, இதுக்காக நான் ஏன் ஊருக்கு போகணும்? இங்கே இருக்கேனே. ஐயோ, இங்க இருந்தா மாங்காய் திம்ப. அப்புறம் ஐயோ இந்த பொம்மைய பாத்தியா? விளங்குதா? ஆமாங்க. தெரியுதுல்ல? வா இப்ப போய் அப்பா சொல்லிடுவோம். முக்கியமான சமாச்சாரம். நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து காகிதம் போடுவேன். நீ அதுக்கு அடிக்கடி பதில் போடணும். நாங்க குழந்தை அழகா வளருது, அடிக்கடி வயித்த வதைக்குதுங்க. என்னங்க, குழந்தை வதைக்குமா இல்ல மாமாவே வதப்பாரா? ஐயோ ஆண்டவா, இவளுக்கு என்னைக்கு தான் அனுபவத்தை கொடுக்க போறீங்க? உமா, நான் சொல்றத காமா கேள. வா வா. பார்த்து வாமா, காலை எடுத்து வை. வா 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 வா. அப்பா அம்மா. என்னடா டபுள் பூச்சால்? இல்லப்பா, வந்து பாருங்களேன், உமா வந்திருக்குது. இங்கதானே இருக்கு, ஊர்ல இருந்து வரலையே? இல்ல மாமா, ஒரு விஷயம் சொல்ல வெக்கமா இருக்கு. அத சொல்றதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் மாடிப்படி எல்லாம் இறங்கி வரோம். பின்ன இறங்காம புதுச்சா வருவாங்க? யாராவ? என்னன்னு கேளண்டி. என்னம்மா புதுசா கூச்சம்? சொல்லுமா. ஆமாத்தே, அவங்களுக்கு கூட தெரியும், கேட்டு பாருங்களேன். தம்பி என்னடா? எனக்கும் வெக்கமா இருக்கு. ஏமா முழுவாம இருக்கியா? இங்க வா. ஏம்மா அப்படியா? ஐயோ ஓடாத. ஏண்டா கத்துற? அப்பா குச்சி ஓடுறாங்க. குச்சி ஓடுறாங்க. டேய், எனக்கு பேரன் வர போறான்டா, பேரன். ஆமா, நீங்க தான் மூச்சு விடாம கேட்டுட்டு இருந்தீங்களே பேரன் வேணும்னு, அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏய், இப்ப தாண்டா நீ என் மகன். ஏய், ஜாக்கிரதா கவனிச்சுக்கோ. முதல் பிரசவம் தாய் வீட்டுல நடக்கும். கல்கத்தா இல்லையா? ஆமாண்டா. என்னதான் நம்ம கவனிச்சாலும் தாய் வீட்டில் கவனிக்கிற மாதிரி இருக்காது. அதிலும் அது இங்க இருந்தாச்சுன்னா உடம்பை அலட்டிக்கும். அதுக்காக சொல்றேன். தேங்க்யூ டாடி. உமா, பெட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டி வை. கல்கத்தா அது தெரியுது, நீ போய் கட்டி வையண்டா. அதுக்கு தொல்லை இல்ல கொடுக்காது. ஜாக்கிரதை. போடா. குழந்தை பிறக்கிற நேரத்தை கரெக்டா பாத்து வச்சுங்க.